வங்கிகளில் கடன் வாங்கியவர்கள் ஒழுங்காக செலுத்தாத நிலையில் அனுப்பப்படும் நோட்டீஸுகளுக்கு எதிராக முறையிடலாம். உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை வரவு 8 செலவு 10 என்றவாறான நிலையே நீடித்து வருகிறது. எவ்வளவு பணம் ஈட்டினாலும் மனிதன் தன் வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்யும் எண்ணம் கொண்டவனாய் வசதிகளை தேடிக்கொள்பவனாகவே உள்ளான். இதனால் வங்கிகள் தொடங்கி தனிநபர் என பல்வகையில் கடன் வாங்கி தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். இத்தகைய வகையில் வாங்கப்படும் கடன் தொகையை சில சமயம் சரிவர செலுத்த இயலாதவனாகி சட்ட சிக்கல்களுக்குள் சிக்கிக்கொண்டு தன் மொத்த உடைமையையும் இழக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவதுண்டு. இத்தகைய வகையில் வங்கிகளில் வாங்கப்படும் கடன் தொகைகளுக்கு ஈடாக பல்வேறு வகையில் கடன் வாங்குபவரிடம் கையொப்பம் பெற்றுக்கொள்ளப்படும் நிலையில் சில சமயம் கடன் வாங்கிய தொகையை வாங்கியவர் திருப்பி செலுத்தாத நிலை நீடிக்கும் பொழுது அக்கடன் வாராக்கடன் நிலைக்கு தள்ளப்படும் பொழுது வங்கிகளிலிருந்து கடன் வாங்கியவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுவதுண்டு. அதன் அடிப்படையில் கடன் வாங்கியவர்களின் உடைமைகள் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவற்றை இழக்கும் நிலை ஏற்படுவதுடன் சட்ட சிக்கல்களுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்படுவதுண்டு. இத்தகைய வகையில் வங்கிகள் அனுப்பும் நோட்டீஸுகளுக்கு எதிராக கடன் வாங்கியவர்கள் உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்வதுண்டு. அத்தகைய வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றியும் அதற்கு மாண்புமிகு நீதியரசர்கள் வழங்கிய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு பற்றியும் இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் வங்கியில் கடன் பெற்ற ஒருவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் வங்கியில் வாங்கிய கடன் தொகையை ஒழுங்காக செலுத்தாத நிலையில் அவருக்கு வங்கி நோட்டீஸ் அனுப்ப அதற்கு எதிராக மனு செய்திருந்தார். அவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டு வாங்கப்படும் கடன் தொகைகளுக்கு ஈடாக கடன் தொகை ஒழுங்காக செலுத்தப்படாத நிலையில் அவற்றை ஏலம் விட்டு கடன் தொகையை மீட்டுக்கொள்ளும் அதிகாரத்தை கடன் வாங்குபவர் கடன் தொகை வழங்கப்படும் காலத்தில் வங்கி மேலாளருக்கு வழங்கிவிடும் சூழலில் பிற்காலத்தில் கடன் தொகையை சரிவர செலுத்தாமல் அதற்கு எதிராக வங்கிகள் வழங்கும் நோட்டீஸுகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றங்களில் முறையிடுவது ஏற்கத்தகுந்ததல்ல என்றும் இது பற்றி ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் இதுபோன்ற வங்கி நடவடிக்கைகளில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என உயர்நீதிமன்றங்களை அறிவுறுத்தியுள்ள நிலையில் இத்தகைய வழக்குகள் பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படும் நிலைக்கே தள்ளப்படும் என எடுத்துரைத்தனர். மேலும் இதுபோன்ற வங்கி நடவடிக்கை சார்ந்த செயல்பாடுகளில் நிவாரணம் தேடிக்கொள்ள கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய வகையில் அனுப்பப்படும் நோட்டீஸுகளுக்கு தடை விதிக்க கோரும் வழக்குகளை அவசர வழக்குகளாக விசாரிக்க கோரும் வழக்குகளை உயர்நீதிமன்றம் ஏற்காது என்றும் அதற்கு மாறாக அவை தள்ளுபடி செய்யப்படும் நிலைக்கே தள்ளப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். வரவிற்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம், வில்லங்கம் ஏதுமின்றி விழிப்புடன் இருந்திடுவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.